செய்திகள் தொடர்கின்றன. உதகையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு வந்த மிக்சி கிரைண்டர்கள் ஏற்றி வந்த லாரிகளை தேமுதிக மற்றும் எதிர்க்கட்சியினர் தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊட்டியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த பிரச்சாரத்தின் போது அதிமுகவினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு வழங்க மிக்சி கிரைண்டர் போன்ற இலவச பொருட்களை லாரி ஒன்றில் ஏற்றி வந்தனர். இதையறிந்த தேமுதிக மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த இலவச பொருட்கள் ஏற்றி வந்த லாரியை வழிமறித்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதி தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் இலவச பொருட்கள் அடங்கிய லாரியை வட்டாட்சியர் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். நாங்குநேரி அருகே விஜயநாராயணம் கிராமத்தில் இருந்து ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TAK லெகன் என்பவரின் உறவினர்களான துரைபாண்டி உள்ளிட்ட 6 பேர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்தபோது பிடிபட்டனர். விஜயநாராயணம் காவல்துறையினர் அவர்கள் 6 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3,05,405 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் வந்த சொகுசு கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற ஊட்டி மலை ரயிலின் 103வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கேக் வெட்டி கொண்டாடினார்கள். தமிழ்நாட்டின் சுற்றுலா ரயிலான ஊட்டி மலை ரயில் 1908ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரை முதலில் சேவையை தொடங்கியது. அதன்படி இன்று 103வது ஆண்டு தின விழாவை ஊட்டி ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் கொண்டாடினார்கள். மலை ரயில் சேவை தொடங்கியது முதல் இதுநாள் வரை சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளது. இருப்பினும் இந்த ரயில் அடிக்கடி பழுதாகி பாதி வழியில் நின்று பயணிகள் அவதிப்படுவதும் உண்டு. இந்த ரயில் சேவை தொடர வேண்டுமெனில் நீராவி என்ஜின் மூலம் இயக்க வேண்டும் என்றும் புதிய என்ஜின் பொருத்த வேண்டும் என்றும் மலை ரயில் பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. சேலம் மாநகர மேயர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் AR இளங்கோவனை ஆதரித்து நடந்த 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன பிரச்சார பேரணியை மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் தொடங்கி வைத்தார். சேலம் மாநகர மேயர் வேட்பாளராக தேமுதிக சார்பில் AR இளங்கோவன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளருக்கு ஆதரவாக நடந்த 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களின் இருசக்கர வாகன பேரணியை LK சுதீஷ் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய LK சுதீஷ், சேலம் மாநகரத்தை முதன்மையான மாநகரமாக மாற்றவும், மக்களுக்கு தடையில்லா குடிநீர் கிடைக்கவும் முரசு சின்னத்தில் வாக்களித்து மேயராக இளங்கோவனை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு பாமக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் காணாமல் போய்விடும் என்று கூறினார். முன்னதாக வேலூர் மாவட்டம் மேல்விசாரம், ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜாபேட்டை ஆகிய பகுதிகளில் நகர மன்ற தலைவர் பதவிக்கும் வார்டு உறுப்பினர் பதவிக்கும் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து LK சுதீஷ் பிரச்சாரம் மேற்கொண்டார். கண்டிப்பாக ஆம்பூர்ல வெற்றி பெறுவோம். இந்த மேல்விசாரம் பொறுத்த வரைக்கும் இருக்கிற 15 வார்டுல நம்முடைய அன்பு சகோதரர் போட்டிடுறாங்க. உங்களுடைய சின்னமான நகரா சின்னத்துக்கு வாக்கு அளிக்கப்பட்டு கேட்டு திமுக அதிமுகவிற்கு தேர்தல் பணி செய்ய ஆளே இல்லை என்று கூறிய LK சுதீஷ், கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியில் அமர தேமுதிக தொண்டர்கள் அயராது உழைத்ததுதான் காரணம் என்றும் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலிலும் தேமுதிக தொண்டர்கள் அரும்பாடுபட்டு வெற்றிக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற்று கேப்டன் தலைமையில் நல்லாட்சி அமையும் என்று கூறினார். அதிமுக, திமுக 2 கட்சிகளும் லஞ்சம் வாங்கும் கட்சிகளாகும். ஆனால் தேமுதிக லஞ்சத்திற்கு எதிரான கட்சி என்று கூறினார். முன்னதாக மேல் விசாரம் வந்த அவருக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குன்னூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால்
நீலகிரியில் கடந்த 10 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதையொட்டி குன்னூரில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் வீடுகளுக்குள் சேறு சகதியுடன் வெள்ளம் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நிலச்சரிவு பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநங்கைகளுக்கு ஆதரவும் அங்கீகாரமும் அளித்த தேமுதிகவிற்கு உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாக திருநங்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதி கண்ணம்மா என்ற திருநங்கை, தங்களுக்கு சமூகத்தில் ஆதரவும் அங்கீகாரமும் அளித்த ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான் என்று குறிப்பிட்டார். கேப்டன் விஜயகாந்த் நடித்த விருதுகிரி படத்தில் திருநங்கைகளுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கொடுத்ததற்கு நன்றி கூறிய அவர், இந்த உள்ளாட்சி தேர்தலில் திருநங்கைகள் அமைப்பு தேமுதிகவிற்கு ஆதரவளிக்கும் என்று தெரிவித்தார். இருந்தாலும் ஒரு புதுமையான சொல்லொன்று செயலொன்று இல்லாமல் சொல்வதையே செயலாக கொண்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய பலம் பெற்று ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்துவார்ங்கிறதுக்கு இந்த நிரூபணமாக போகுது. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக நடந்த சர்வதேச நடன விழாவில் ரஷ்யா, பிரேசில், உக்ரைன் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனமாடினர். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் பொருட்டு இமாச்சல பிரதேச அரசு சர்வதேச கலைஞர்களை அழைத்து சிம்லாவில் நடன விழா நடத்தி வருகிறது. இந்த விழாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் நடன நிகழ்ச்சிகளை ரசித்து பார்ப்பது வழக்கம். தற்போது நடைபெற்ற விழாவில் ரஷ்யா, உக்ரைன், உஸ்பாகிஸ்தான், கஜகஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருந்த திறமையான நடன கலைஞர்கள் அவரவர் நாட்டின் பாரம்பரிய நடனமாடி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். பெங்களூரில் நடைபெற்ற தங்க நகைகள் கண்காட்சியில் நகைகள் வாங்க ஏராளமான பெண்கள் திரண்டனர். தங்க நகைகள் அணிந்து கொண்டு திருமணத்துக்கோ அல்லது குடும்ப நிகழ்ச்சிக்கோ செல்வது ஒரு கௌரவமான விஷயமாக கருதப்படுகிறது. தங்க நகைகள் மீது பெண்களுக்கு ஒரு தீராத மோகம். இதற்கு காரணம் நகை அணிந்து செல்வோருக்கு சமூகத்தில் கிடைக்கும் மரியாதையும் மதிப்புமாகும். இத்துடன் தங்கத்தில் முதலீடு செய்வதும் சிறந்த சேமிப்பாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்தியாவில் 900 டன் தங்கம் விற்று தீர்ந்துள்ளது. விலைகள் எவ்வளவு உயர்ந்தாலும் அதை வாங்குவோர் எண்ணிக்கை மட்டும் குறையவில்லை. நகை கண்காட்சியில் ஏராளமான பெண்கள் நகைகளை வாங்கி வருகின்றனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது மணல் ஓவிய கலைஞர். கண்ணாடி மீது கொட்டி வைக்கப்பட்ட மணலில் தன் கைவண்ணம் காட்டுகிறார். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்று பாடினார் ஒரு கவிஞன். தன் கைவண்ணத்தால் இந்த இளம் பெண் கைகளையே தூரிகையாக்கி மணல் ஓவியம் வரைகிறார். குத்துமதிப்பாக அவர் தூக்கி எறியும் மணல் குவிப்பில் புதிய புதிய ஓவியங்கள் பூக்கின்றன. தன்னார்வமும் ஈடுபாடுமே ஒரு ஓவியனை உருவாக்குகிறது. பரிசும் பாராட்டும் அவனை மேம்படுத்துகிறது. வானில் பறந்த விமானத்தின் இறக்கைகளில் அமர்ந்து சாகசம். வீராங்கனைகள் துணிகரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.